துணி நேச்சுரல் ஐஸ்கிரீம். பறவைகளோட கிராமம். மே மாசம் வெயில் அதிகமா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கணுன்றதுக்காக துணி ஊரோட எல்லையில ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த வண்டியில துணி நேச்சுரல் ஐஸ்கிரீம், சுத்தமான பால், பழங்களோட செஞ்சது அப்படின்னு போட்டிருந்துச்சு. வண்டிக்கு பக்கத்திலே ஒரு பெரிய கொடையும் வச்சிருந்தா துணி. துணிக்குருவி சத்தமா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, இந்த ஐஸ்கிரீம்ல எந்த ஒரு கலப்படமும் இல்ல, நல்ல பியூரான பாலை வச்சு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டை வச்சு செஞ்சிருக்கிற ஹெல்தியான ஐஸ்கிரீம். இத சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கும். அப்போ புஜ்ஜியும் மணி அடிச்சு, வாங்க வாங்க, எங்க அம்மா நேத்தே பாலை காய்ச்சி பழத்தை காட்டுல இருந்து கொண்டு வந்து அதை அரைச்சி சேர்த்து செஞ்சிருக்கிற சுத்தமான ஐஸ்கிரீம். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறக்க மாட்டீங்க, இன்னும் இன்னும் வேணும்னு கேட்பீங்க. பூஜனங்க எல்லாரும் வெயில் தாங்க முடியாம ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வண்டி கிட்ட வந்தாங்க. அப்போ மகிகளுக்கு ரொம்ப சோர்வா, ஐயோ இந்த வெயில் பட்டு பட்டு என் முடியெல்லாம் கொட்டு போய் தலையே எரியற மாதிரி இருக்கு. டோனி, எனக்கு தயவு செஞ்சு ஒரு ஐஸ்கிரீம் கொடு. இந்தாங்க மகி, இது பங்கனப்பள்ளி மாம்பழத்தை வச்சு செஞ்சிருக்கிற ஐஸ்கிரீம். இதுல சக்கரை கம்மி தான், மாம்பழம் தான் அதிகமா இருக்கும். மகிகளுக்கு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கண்ணை மூடி ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அட 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 அட, வாயில வச்சதும் வெண்ணெய் மாதிரி கரைஞ்சு போச்சே. அதுலயும் நடுநடுவுல அந்த மாங்காய் வேற கடிக்க கிடைக்குது. ஆஹா, நான் சாப்பிடுறது ஐஸ்கிரீமா இல்ல மாங்காவானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு இந்த ஐஸ்கிரீம். அப்போ லூசிபுரா அது எல்லாத்தையும் கேட்டு, டோனி எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொடு. இந்த வெயிலுக்கு என் கலர் எல்லாம் கருப்பாகுது. ஸ்ட்ராபெரி சாப்பிட்டா மறுபடியும் என்னுடைய கலர் திரும்ப வந்துடும். ஆஹா, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு. இது அப்படியே ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி, வெளியில கிடைக்கிற மாதிரி எசன்ஸ் எல்லாம் இல்ல. என் பன்னுவுக்கு சீதாப்பழ ஐஸ்கிரீம் கொடு. வெயில சுத்தி சுத்தி அவன் எப்படி கரைஞ்சு போயிட்டான் பாரு. இது சாப்பிட்டலாவது நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துல துணி எடுத்துட்டு வந்த நேச்சுரல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எல்லாமே தீந்துருச்சு. துணி நிறைய பணமும் சம்பாதிச்சா. அவளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சாப்பிட்ட எல்லாருமே கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த சிச்சுவுக்கு மட்டும் ரொம்ப பொறாமையாயிடுச்சு. துணியை எல்லாரும் பாராட்டுறது, அவளை பணம் சம்பாதிக்கிறது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. டேய் சின்னோ, பாத்தியாடா எல்லாரும் துணியோட ஐஸ்கிரீமை எப்படி பாராட்டுறாங்கன்னு. அவ வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்குது. நாளைக்கே அவ பெரிய தங்க ஆரத்தை போட்டா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. ஆமாமா, துணியாட்டி செய்யற ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்குதான். நடுநடுல பழம் வேற கிடைக்குதான். நானும் என்னோட உண்டியல் இருக்கிற காசை கொண்டு போய் வாங்கிட்டா. சிச்சு காக்கா அதை கேட்டதும் கோவமா, டேய் வீணா போனவனே, பக்கத்து வீட்டுக்காரங்க வியாபாரம் செஞ்சா அவங்களுக்கு நீ வேற பணத்தை கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்றியா? நாளைக்கு பாரு, ஊர்ல எல்லாரும் என்னோட வண்டி கிட்ட வர மாதிரி நான் செய்யறேன். அம்மா, ஐஸ்கிரீம் பண்ணணும்னா பால் பழம் எல்லாம் வாங்கணும். அதுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்ல. ஆனா உனக்கு வீட்டுல சமைக்கவே தெரியாது, இதுல ஐஸ்கிரீம் வேற பண்றியா? டேய், அதுக்கு நான் ஐஸ்கிரீம்க்கு பாலும் பழமும் வாங்கினால தானே. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. பாலும் பழமும் வாங்க போறதில்ல, என்கிட்ட தண்ணி, சர்க்கரை, கலர் பொடி எல்லாமே இருக்கு. இதை வச்சு நாளைக்கு நான் ஐஸ்கிரீம் பண்ண போறேன் பாரு. சின்ன காக்கா ஆச்சரியமா, கலரா? அப்படின்னா பணம் இல்லாத பணம் ஐஸ்கிரீமா? ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. டேய், ஜனங்க கலரை பார்த்து தாண்டா ஏமாறுறாங்க. ஆரஞ்சு கலர் போட்டா அது ஆரஞ்சு ஐஸ்கிரீமு, பச்சை கலர் போட்டா அது ஆப்பிள் ஐஸ்கிரீமு, மஞ்சள் கலர் போட்டா அது பனானா ஐஸ்கிரீமு. ஜனங்களுக்கு என்ன தெரியும், அதுல கலர் தான் போட்டிருக்கேன், பணம் இல்லைன்னு. ஏமாறதுக்கு தானே இவங்க எல்லாரும் இருக்காங்க. என் திறமைக்கு முன்னாடி அந்த துணியாலெல்லாம் நிக்க முடியாது. அடுத்த நாள் காலையில துணியோட ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னாடியே சிச்சுவும் ஒரு ஐஸ்கிரீம் வண்டிய வச்சா. அவ கலர்ஃபுல்லா செஞ்சிருக்கிற ஐஸ்கிரீமை எல்லாருக்கும் தெரியற மாதிரி கண்ணாடி டப்பால வச்சிருந்தா. அதை பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லா தான் இருந்துச்சு, எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ற விதத்துல. அப்போ சிச்சு காக்கா சத்தமா எல்லாரையும் பார்த்து, சிச்சு காக்கா வாங்க வாங்க, பழைய ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? அடிக்கடி வாயில அந்த ஃப்ரூட் தட்டுப்படுதா? அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸே இல்லாம கலர்ஃபுல்லான ரெயின்போ ஐஸ்கிரீம், பர்பிள், ப்ளூ, பிங்க் எல்லாமே சேர்ந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சிச்சு அப்படி சொன்னது கேட்டு பறவைங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா அந்த பக்கமா வந்தாங்க. கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதனால அந்த கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீமை இன்னைக்கு சாப்பிடலான்னு சிச்சுவோட வண்டி கிட்ட தான் வந்தாங்க. வாவ் சிச்சு, நீ விக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. அதுலயே அந்த ப்ளூ கலர் இருக்கே, அது இப்ப நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு. எனக்கு அதுல ஒண்ணு கொடு. எனக்கு அந்த கிரீன் கலர் கொடு சிச்சு, கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளவு நல்ல கலர் ஐஸ்கிரீம் நீ எப்படிதான் கொண்டு வரியோ?
எனக்கு அந்த பிங்க் கலர் ஐஸ்கிரீம் வேணும் ஆண்டி, அது என்னோட ஃபேவரட் கலரு. சிச்சு காக்கா சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. என் டேலண்ட் முன்னாடி இந்த கலர்ல ஒரு சாதாரண விஷயம். நான் என்ன இருந்தாலும் ரொம்ப திறமைசாலி இல்ல. லூசி புறா ஆசையா அந்த ப்ளூ கலர் ஐஸை வாங்கி வாயில வச்சு ஒரு தடவை சப்பனா. 1 நிமிஷம், 2 நிமிஷம். திடீர்னு லூசியோட முகம் மாறி போச்சு. அவளுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. சீ சீ சீ, இது ஐஸ்கிரீமா? இதுல பாலும் இல்ல, எதுவுமே இல்லையே. வெறும் சக்கரை தண்ணியில கலரை கலந்து கொடுத்த மாதிரி இல்ல இருக்கு. இத சாப்பிட்டதும் என் தொண்டை வேற கட்டுது. சோட்டு கிளி கிரீன் கலர் ஐஸ் கேண்டிய வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு துப்பி, ஐயோ என்ன இது சிச்சு, இத சாப்பிட்ட உடனே என் தொண்டையெல்லாம் கவுது, இருமல் வருது. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்க? இதுல என்னத்தை போட்டு கலக்குன? பன்னுவும் பிங்க் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு, மம்மி இந்த பிங்க் ஐஸ்கிரீமை சாப்பிட்டதும் என் நாக்கெல்லாம் இவ்வளவு பிங்கிஷா இருக்கு பாரு. என் வாயும் பிங்க் ஆயிடுச்சு, ராட்சச மாதிரி நான் இருக்கேன்ல. லூசி புறாவும் அதோட நாக்க பார்த்து, ஐயோ என் நாக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. நான் பார்க்க இப்ப ஏலியன் மாதிரி இருக்கேன். யாராவது என்ன பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களோ? அப்படி அங்க ஒரு ரணகலமே நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஊரோட தலைவியான மஹிகளுக்கும் அந்த ஊரோட டாக்டரான குஹுவாத்தும் 2 பேருமே சிச்சு கடைக்கிட்ட வந்தாங்க. என்ன இங்க என்ன சண்டை? லூசி, உன் நாக்கியே அவ்வளவு ப்ளூவா இருக்கு, இங்க ஊத்திக்கிட்டியா என்ன? பன்னு, உன் நாக்கியே இவ்வளவு பிங்கா இருக்கு. மஹி, சிச்சு எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டா. கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும்னு வாங்கி சாப்பிட்டா, இவ அதுல வெறும் கலர் கலந்து கொடுத்துருக்கிற சக்கரை தண்ணி தான் இது. என் நாக்கெல்லாம் இப்படி ப்ளூ ஆயிடுச்சு பாருங்க. டாக்டர் குஹுவாத்து அந்த ஐஸ்கிரீமை மூக்கு கிட்ட வச்சு செக் பண்ணி, ஓ மை காட், இது ஃபுட் கலர் கூட இல்ல, இது எடிபிளே இல்ல, இது துணிக்கு போடுற கலர்னு நினைக்கிறேன். சிச்சு, சாப்பிடவே கூடாத ஒரு இங்க எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்து ஜனங்களோட உசுரோட நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? சிச்சு காக்கா எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய், ஐயோ, உங்க எல்லாருக்குமே டேஸ்ட் தெரியல. இது ப்ளூபெரி டிட்டர்ஜென்ட் மிக்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் அந்த ப்ளூபெரி வாசம் அதிகமா இல்லாம டிட்டர்ஜென்ட் வாசம் தான் அதிகமா வரும். அதை கேட்டு மஹிகளுக்கு கோவமா, சிச்சு போதும், இந்த கட்டுக்கதையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்றியா? பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்தா போதுமா? அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லையா? சாப்பிடக்கூடாத ஒரு பொருளை எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட வச்சிருக்கியே. இப்படி வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நான் தான் ராத்திரியே சொன்னலம்மா, வெறும் தண்ணியில சர்க்கரையும் கலரையும் கலந்து கொடுத்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. என் பேச்சு கேட்டியா? இப்ப பாரு எல்லாரும் உன்னை எப்படி திட்டுறாங்கன்னு. சிச்சு காக்கா கவலைப்பட்டு எல்லாருக்கும் பணத்தை திரும்ப கொடுத்து, சாரி மஹி, ஏதோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. அப்பதான் துணி அங்க வந்தா. இங்க பாரு சிச்சு, வியாபாரம் நாம பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. அப்படி பண்ணா நம்ம சுயநலமா பண்றோம்னு அர்த்தம். கடவுள் தண்டனையே கொடுத்துருவான். இப்போ உனக்கு கொடுத்த மாதிரி வியாபாரத்துல நேர்மையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் வியாபாரத்துக்கு அழகே. டோனி, இந்த கெமிக்கல் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு என் நாக்கு கெட்டு போச்சு. வயிறும் கெடுறதுக்குள்ள நேச்சுரல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொடுக்குறியா? அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிறு சரியாயிடும். எல்லாரும் சிச்சுவோட வண்டியை விட்டுட்டு துணியோட வண்டி கிட்ட போனாங்க. துணி எல்லாருக்குமே நேச்சுரல் மில்காலையும் ஃப்ரூட்டாலையும் செஞ்ச ஐஸ்கிரீமை கொடுத்தா. அதை சாப்பிட்டது அவங்க நாக்குல ஒட்டியிருந்த கெமிக்கல் எல்லாமே போயிடுச்சு. இப்பதான் அவங்களுக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. அப்பாடா, தப்புச்சோம். உண்மையான ஐஸ்கிரீம்னா இப்படிதான் இருக்கணும். சிச்சோ, இங்க பாரு, இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு பாரு. அப்பதான் ஐஸ்கிரீம்னா என்னன்னு உனக்கு தெரியும். சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, எல்லாம் என் கெட்ட நேரம். இந்த கலர் தண்ணிக்கு நான் போட்ட முதலீடெல்லாம் வேஸ்டா போச்சு. ஆனா ஒண்ணு, இனிமே ஷார்ட்கட்ல பணக்காரி ஆகணும்னு மட்டும் ஆசைப்படக்கூடாது. அதுலயும் வியாபாரம் ஆரம்பிச்சா அதுல நேர்மையா இருக்கணும். ஒரு தடவை நம்பிக்கை போச்சுன்னா இன்னொரு தடவை நம்பிக்கை சம்பாதிக்கிறது கஷ்டம். அதை கேட்டு எல்லாருமே இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. அப்படி துணிக்குருவி ஐஸ்கிரீம் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. சிச்சுவோட பேராசை குணமும் பொறாம குணமும் அவளை ஐஸ்கிரீம் வியாபாரத்துல தோக்கடிச்சிருச்சு. எப்பவுமே சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும் எந்த ஒரு கலப்படமும் பண்ணக்கூடாது. அது சாப்பாடா இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். அது ஒரு அழகான பறவைகளோட கிராமம். ஊரோட ஒரு பக்கத்துல காடு, இன்னொரு பக்கம் பெரிய பெரிய மலைகள். அந்த ஊருக்கு இன்னும் பட்டணத்து காத்து அடிக்கவே இல்ல. அங்க கரண்ட் கம்பமும் இல்ல, யார்கிட்டயும் போனும் இல்ல. சூரியன் மறைஞ்ச உடனேயே அந்த ஊரே அமைதியாயிடும். ஆகாயத்துல நட்சத்திரங்களும் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விளக்குகளும் மட்டும்தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாயந்தரம் 6 மணி இருக்கும். அப்பதான் இருட்டாக போகுதுன்னு போது துணிக்குருவி அவ வீட்டு வாசல்ல இருக்கிற துளசி மாடத்துக்கிட்ட ஒரு விளக்கேத்தி வச்சா.
அந்த சின்ன விளக்கோட வெளிச்சத்துல அந்த துளசி மாடமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள புஜ்ஜி குருவி ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கோட வெளிச்சத்துல படிக்க முயற்சி பண்ணா. கையில ஒரு விசிறி வச்சு காத்து வீசிக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி குருவி கோவமா புத்தகத்தை மூடி, அம்மா எனக்கு போர் அடிக்குது, இங்க கரண்ட்டும் இல்ல டிவியும் இல்ல. அந்த பட்டணத்துல இருக்கிற பறவைங்க எல்லாருமே டிவியில கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாம மட்டும் இந்த இருட்டுல மின்மினி பூச்சிகள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு ரேடியோ கூட இல்ல. துணி சிரிச்சுக்கிட்டே, கார்ட்டூன் எதுக்கு? வெளியில நட்சத்திரம் பார்த்தல, ஆகாயத்துல எவ்வளவு அழகா நட்சத்திரம் இருக்கு. வெளியில போய் உட்காந்து சில்லுன்னு காத்து வீசும். அந்த காத்துல படுத்துக்கிட்டே நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஏன் போர் அடிக்க போகுது? அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்து சிச்சு காக்காவோட குரல் கேட்டுச்சு. துணி, ஓ துணி, உன்கிட்ட தீப்பெட்டி இருக்கா? என் வீட்டுல தீந்து போச்சு, விளக்கும் அணைஞ்சு போச்சு, சின்ன ஊதிட்டான். வா சிச்சு, இங்க விளக்கிறீது, விளக்க கொண்டு வந்து ஏத்திக்கோ. சிச்சு காக்கா அவருடைய புள்ளியான சின்ன கூட சேர்ந்து அங்க வந்தா. அப்ப அவங்க பின்னாடியே மகிக்கழுகு, சோட்டு கிளி, பன்னு கிளி, குகுவாத்து எல்லாருமே துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. இது இன்னைக்குன்னு இல்ல, எப்பவுமே சாயந்தரம் நேரம் ஆச்சுன்னா போதும் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கதை பேசுவாங்க. புஜ்ஜி, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல்? எங்க அம்மா உப்புமா செஞ்சாங்க, அதுல கல் அதிகமா இருக்கு, ஆனா ரவை கம்மியா இருக்கு. டேய் வாய மூடுறா, அது கிறிஸ்பி உப்புமாடா. என்ன பசங்களா, முகம் எல்லாம் வாடி போயிருக்கு, இருட்டானதுனால சோகமா இருக்கீங்களா இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல தாத்தா, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வீடியோ கேம் வச்சு விளையாடுறாங்க, இங்க சிக்னலே இல்ல. நாங்க வீடியோ கேம் எடுத்துக்கிட்டு மேல போனாலும் கூட சிக்னல் வரவே மாட்டேங்குது. ஆமா தாத்தா, அட்லீஸ்ட் யூடியூப் இருந்தா நாங்க ரைம்ஸாவது பாத்துக்கிட்டு இருப்போம். வீடியோ கேம்ஸ் யூடியூபா? எங்க காலத்துல அதெல்லாம் எதுவுமே இல்லையேடா. ஆனாலும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தோம். அப்போ மனுஷங்களுக்கு நடுவில் இருக்கிற சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ யாரும் யாருக்கிட்ட பேசுறதும் கிடையாது, பழகுறதும் கிடையாது. இப்ப எல்லாருமே மொபைல் சிக்னலை தேடிக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சிச்சு காக்கா குறுக்கல வந்து, ஆமாங்க மஹி, சின்ன வயசுலலாம் எங்களுக்கு பூசிக்க எதுவுமே இருக்காது முகத்துக்கு. இப்பதான் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம். அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல. ஆனா என் அழகை பார்த்து சூரியனை வெக்கப்பட்டு ஓடிடுவான். அம்மா, சூரியன் வெக்கப்பட்டு ஓடலம்மா, பயந்து போய் ஓடிட்டான். அதனாலதான் ஊரு இருட்டா இருந்துச்சு. நீ மட்டும் மஞ்சள் பூசினா மஞ்சள் காக்கா மாதிரி இருப்ப. எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. சிச்சு காக்கா கோவமா புள்ளைய பார்த்து முறைச்சுது. ஆமா, அப்ப எல்லாமே சுத்தமா இருக்கும். நாங்க ஆத்துக்கு போய் தான் தண்ணி எடுத்துட்டு வருவோம். ஆனா இப்ப இருக்கிறவங்க கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு டேஸ்டும் இருக்கிறது இல்ல. ஆனா ஆத்து தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா லூசி, அப்ப எல்லாமே சுத்தமா ஆரோக்கியமா இருக்கும். வீட்டு சமையல், ஆத்து தண்ணி, சுத்தமான காத்து. அப்பெல்லாம் ஜுரமே அடிச்சாலும் கசாயம் செஞ்சு குடிச்சா சரியா போயிடும். இப்பெல்லாம் சின்ன தும்மலுக்கே டாக்டரை தேடி ஓட வேண்டியதா இருக்கு. முந்தா நேத்து சிச்சுவுக்கு தும்மல் வந்ததோ அவ பயந்து போய் உடனே டாக்டரை தானே போய் பார்த்தா. அது சாதாரண தும்மல் இல்லையே, பூகம்பெல்லாம் வந்துச்சு. சரி இருக்கட்டும், அப்ப அன்னைக்கு ராத்திரி நேரத்துல என்ன பண்ணுவீங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்காதா? அப்ப இந்த டிவி சீரியல்ஸ் எல்லாம் கூட இருக்காதுல்ல? அதெல்லாம் போர் அடிக்காது புஜ்ஜி. சாயந்தரம் நேரம் ஆச்சுன்னா எல்லாருமே ஊருக்கு நடுவில் இருக்கிற மரத்துக்கு கீழே வந்துருவோம். அங்க தாத்தா பாட்டிங்க இருப்பாங்க, பலவிதமான புராண கதைகளை சொல்லுவாங்க, அப்புறம் நிறைய பாட்டு பாடுவாங்க. அந்த காலம் நல்லா இருந்துச்சு. பேய் கதை சொல்லும் போது ஒருத்தங்க எப்படி கட்டி பிடிச்சிப்போம் தெரியுமா? சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெளியில உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடலாமா? கரண்ட் இல்லைனா என்ன, நிலா வெளிச்சம் இருக்குல்ல. அந்த காலத்துல நாம எல்லாரும் இப்படிதானே உட்காந்து சாப்பிடுவோம், நல்லா இருக்கும் சாப்பிட்டா. அப்போ எல்லாரும் உற்சாகமா, வாவ் நிலாச்சோறு அப்படின்னா பாட்டி. சாப்பிட்றதுனா நான் ரெடி. ஆனா என் வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை, நான் எதுவும் சமைக்கவும் இல்லை. பேசாம எங்க வீட்டுல இருந்து எல்லாருக்கும் குடிக்க நான் தண்ணி கொண்டு வரேன். தண்ணி எதுக்கு சிச்சோ? பக்கத்துலனா ஆறு இருக்கு, வேற ஏதாச்சும் ஸ்பெஷலா கொண்டு வா. சரி, அப்ப நான் சாப்பிட இலை கொண்டு வரேன். சாப்பிட்றதுக்கு அதான முக்கியம். பரவாயில்ல சிச்சோ, நான் எப்படியும் சமைச்சிருக்கேன். லூசி கிட்ட சோள ரொட்டி இருக்கு, சோட்டோ பழம் எடுத்துட்டு வருவா, எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம். எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு வெளியில ஒரு பாய் போட்டாங்க. அந்த வெண்ணிலா வெளிச்சத்துல டியூப்லைட்டோட வெளிச்சம் கூட நிக்காது போல, அந்த அளவுக்கு பிரகாசமா இருந்துச்சு. நல்ல சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருக்கும் போது அந்த காத்துல பூக்களோட மனமும் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் சிச்சு காக்கா ஆகாயத்துல இருக்கிற நிலாவை பார்த்து, ஆஹா, இந்த நேரத்துல எனக்கு கவிதையா கொட்டுது சொல்லவா? அது கேட்டு எல்லாரும் ஐயோ வேண்டாப்பான்னு கத்துனாங்க. அட நல்லா இருக்கும் பாருங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை.
பிரியாணி பிரியாணி எனக்காக வரியா. அம்மா பாட்டு பாடுறேன்னு மானத்தை வாங்காத. பிரியாணி இல்லை, ஒன்றும் இல்லை, இருக்கிறது சாம்பார் மட்டும்தான். எல்லாரும் சின்ன சொன்னதை கேட்டு சிரிச்சாங்க. துணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா. பசங்களா, இன்னைக்கு நான் சின்ன வயசுல விளையாடின விளையாட்டை கற்றுக் கொடுக்குறேன். இன்னைக்கு நாம கண்ணாமூச்சி விளையாடலாமா? இந்த இருட்டுல வேணா தாத்தா, பயமா இருக்கு. முந்தா நேத்து இந்த சின்ன பேய் கதையை வேற சொன்னா. இருட்டுல விளையாடினாதான் நல்லா இருக்கும். அதான் வெண்ணில வெளிச்சம் இருக்குல்ல, பயப்படாதீங்க. நான் திருடன் ஆவறேன், நீங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. இப்ப பெரியவங்க எல்லாருமே குழந்தைங்களா மாறிட்டாங்க. மகிக்கழகு கண்ணை முடிக்கிட்டு எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. 1 2 3 5 10. நான் வரேன், எல்லாரையும் கண்டுபிடிக்க போறேன். புஜி துளசி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். சின்ன ஒரு கூடைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். பன்னு ஒரு மரத்துக்கு மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். லூசி புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அப்பதான் சிச்சு காக்கா எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. சிச்சு காக்கா மனசுக்குள்ள, நான் அந்த பழைய கிணத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். அங்க எப்படியும் இருட்டா இருக்கும், நான் வேற கருப்பா இருக்கேன், அதனால தெரிய மாட்டேன். மகிக்கழுகு கண்ணு வேற சரியா தெரியாது, எனக்கு கண்டுபிடிக்காது. சிச்சு காக்கா அதை நினைச்ச மாதிரியே தூரத்துல இருக்கிற கிணத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்குச்சு. அந்த கிணத்து செவரு மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த அமைதியில ஏதோ ஒரு சத்தம், டக் 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 அப்படின்னு. அது கேட்டதுமே பாவம் சிச்சு காக்கா பயந்து போய், யாருது? சின்னோ, நீதானா? ஏண்டா என்ன பயமுடுத்துற அப்படின்னு கேட்கும்போது அந்த சத்தம் இன்னும் அதிகமாச்சு. யார் அப்படின்னு சிச்சு காக்கா பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு புதருக்குள்ள இருந்து 2 கண்ணு முட்டை முட்டையா தெரிஞ்சுது. சிச்சு அதை பார்த்து, ஐயோ பேய், கண்ணு தெரியுது, கண்ணு அசையுது, ஐயோ பேய் என்ன கொல்ல பாக்குது, யாராச்சும் வாங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, ஐயோ என் ரெக்கையை பிடிச்சி இழுக்குதே அப்படின்னு சிச்சு காக்கா கத்துச்சு. அங்கிருந்த உடனே ஓட பார்த்துச்சு. ஆனா பதட்டத்துல கால் வலிக்கி பக்கத்துல இருந்த சேத்துல சிச்சு காக்கா விழுந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் அங்க வந்தாங்க. விளையாட்டு நின்னு போச்சு. என்ன சிச்சு, என்ன ஆச்சு? ஏன் அப்படி சத்தமா கத்துன? அப்ப சிச்சு காக்கா சேத்த விட்டு வெளியில வந்து, அங்க கிணத்துக்கிட்ட 2 கண்ணு, பேய், பெரிய பெரிய கண்ணு, அது என்னை முழுங்க பார்த்துச்சு, அதான் நான் விழுந்துட்டேன். அப்பதான் அந்த புதருக்குள்ள இருந்து மகிக்கழுகு வெளியில வந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, மகிக்கழுகு தான். கண்ணாடி போட்டதுனால வெண்ணில வெளிச்சத்துல கண்ணு ஜொலிச்சுது. அதை பார்த்து, சிச்சோ பயப்படாத, அது பேய் இல்ல, நான் தான். நான் கண்ணாடி போட்டிருக்கல, இது மேல வெண்ணில வெளிச்சப்பட்டு என் கண்ணு எரிஞ்ச மாதிரி உனக்கு தோணி இருக்கு, நீ பயந்துட்ட. அதை பார்த்து சிச்சு காக்கா அப்பாடான்னு நினைச்சு, அப்பாடா நீங்க தானா? நான் உண்மையிலே பேயின்னு நினைச்சேன். அது என்னங்க அது? அந்த வெண்ணில வெளிச்சப்பட்டு உங்க கண்ணாடி அவ்வளோ பயங்கரமா மாறுது. நீ வேற ஏமா தாத்தாவை பார்த்து பேயின்னு நினைச்சிருக்கியா? நாளைக்கு முதல்ல உனக்கு கண்ணாடி வாங்கி போடணுமா? அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு காக்காவும் வெக்கப்பட்டு சிரிச்சுது. பாத்தீங்களா, கிராமத்துல இந்த மாதிரி விளையாட்டால இந்த மாதிரி ஞாபகங்கள் நமக்கு வரும். ஆனா அந்த பட்டணத்துல டிவி பார்த்துக்கிட்டு வர்றதுல என்ன ஞாபகம் இருக்க போகுது? இந்த மாதிரி விளையாடுறது தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிக்கும் போது மகிக்கழுகு ஒரு பழைய கதைய சொல்லுச்சு. அந்த காலத்துல ஒரு தடவை நம்ம ஊருக்கு வறட்சி வந்தப்போ பறவைங்க எல்லாரும் எப்படி ஒண்ணுமா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சாங்கன்ற கதையை சொல்றேன். அப்ப எங்க கிட்ட எதுவும் இல்ல, ஆனா எல்லார் மேலயும் அன்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னு மகிக்கழுகு அந்த கதைய சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதை கேட்டு பசங்களுக்கு பெரியவங்க மேல கௌரவம் வந்துச்சு. தாத்தா, அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாரும் இவ்வளவு நல்லவங்களா? கதையில ஒரு சூப்பர்மேன்ஸை விட நம்ம தாத்தா பாட்டிங்களே நல்ல மனுஷங்களா இருக்காங்க. அவங்களுக்கு சூப்பர் ஹார்ட் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா புஜி, கஷ்டம் வரும்போது ஒண்ணுமா இருக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுத்ததுதான் இந்த கிராமத்து வாழ்க்கை. நாம இங்க வாழ்றதுக்கு பெருமைப்படணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா ஒரு பாட்டு பாடுற அப்படின்னு சொல்லுச்சு. எல்லாரும் இப்ப நல்லா சாப்பிட்டோம்ல, அப்பல பேய் பயத்துல நான் பாடிக்கிட்டு இருந்த பாட்டை பாதியில நிப்பாட்டிட்டேன். இப்போ உங்களுக்காக ஸ்பெஷல்லா ஒரு பாட்டு நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அதோட குரலை சரி செஞ்சுக்கிட்டு, ஆகாயத்துல நிலா இருக்கு, நட்சத்திரங்கள் நிறைய இருக்கு, எல்லாமே கீழே இறங்கி வாங்க எங்க கூட விளையாட அப்படின்னு அவ பாட ஆரம்பிச்சதும் மரத்துக்கு மேல இருந்த பறவைங்க எல்லாம் பயந்து அங்கிருந்து ஓடியே போயிடுச்சுங்க. திடீர்னு அந்த இடமே அமைதியாயிடுச்சு. அம்மா பாட்டு பாடாதம்மா, பறவைங்க எல்லாம் பயந்து ஓடுதம்மா, உன் பாட்டை கேட்டு பேய்ங்க ஏதாவது வந்துட போகுது. அப்போ மகிக்கழுகு காது மூடிக்கிட்டு, சிச்சோ உன் பாட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இனிமே பாட்டு பாடாத, எங்களையும் அந்த நிலாவையும் இப்படி பயமுடுத்தாத. எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு சத்தத்துக்கு நடுவுல சில்லுன்னு வீசுற காத்து அந்த வெண்ணிலாவோட வெளிச்சம் கலந்து அழகா இருந்துச்சு. கடைசியில தூங்க போகும்போது, அம்மா
உண்மையிலேயே இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. டிவி ரேடியோ எதுவுமே இல்லைனாலும் ஒரு நாள் இவ்வளோ சந்தோஷமா போகும்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. நம்ம பேசாம தினமும் இப்படியே பண்ணலாமா? ஓ தாராளமா. மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தா எல்லா நாளும் பண்டிகை தான். மனுஷங்களோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாசம்தான் இங்க நெட்வொர்க். அந்த சிக்னல் எப்பவுமே கட் ஆகாது. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது டுனி. என்ன அது? பேய்களை விட என் பாட்டை பார்த்தாதான் எல்லாரும் பயப்படுறாங்க. நாளைக்கு பேய்ங்க வந்தா பாட்டு பாடினா அதுங்க ஓடியே போயிடும் போல. எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் பறவைங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் ஊரு சைலண்ட் ஆயிடுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மொபைல் டிவி இது மட்டும் தான் என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஒருத்தவங்களோட ஒருத்தங்க பேசி சிரிக்கிறது விளையாடுறது இதுதான் உண்மையான என்டர்டெயின்மெண்ட்.